இப்போ திமுக எப்படி 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க? ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நேற்று கூட அவங்க அறிவாலயத்தில் நாமினேஷன் சாப்பிட்டு குப்பை பொதுமக்கள் ஜாலியாக உட்காந்து குழந்தைங்க விளையாடுற இடத்துல குப்பை ஃபுல்லாக குழம்புக அந்த தூய்மையாளர்லாம் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அவன் கவுன்சிலர் எம்எல்ஏ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறான். காரு கீரு பைக்கு வச்சு எல்லாம் சொந்த வீடு நகை போட்டுன்னு இருப்பான். அவனை ஓட்டு போட்டவனா ரோட்டில் பிச்சை எடுத்துனுக்கிறான். எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்க்குது டிஎம்கே. முன்னெல்லாம் இல்லீகலாக பின்னாடி மட்டுமே காசு கொடுத்துட்டு நாங்கள் ஓட்டுக்கு. இப்போ வெளிப்படையாக ஒரு பாலிஸ்டு நேமில் காசு கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்குது. இது வேலைக்கு ஆகாது. டிவிக்கு வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? இவங்க எதுவும் பண்ணாத மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் தானே காலத்துக்கு மாற்றி கொள்ள அடிக்காங்க. அவங்க வந்தால் இன்னும் நல்லது நடக்கும்ல. டிவிக்கு வந்தால் எல்லாம் பட்சம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவரும் எல்லாமே பட்சம் தான். இந்த வாட்டி டிவிக்கே மட்டும்தான். விஜய்க்கு தான். டிவிக்கு கண்ணாடி தின்ன தூக்கிங்க. ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சியே வேண்டாம், இந்த ஆட்சியே மாறணும். டிவிக்கு எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. இது வேலைக்கு ஆகாது. ஓட்டுன்றது அவங்களுடைய உரிமை. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया.